கிளாஸ்ல வச்ச டெஸ்ட்ல காப்பி அடிச்ச காலம் போய் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்ல வைக்கிற டெஸ்ட்ல காப்பி அடிச்ச மாட்டா அவள நிலை நம்ம நாட்டுல உருவாயிக்கனா அதான் உண்மை. ஒரு படிச்சவன் வந்து ஒரு கிராமத்துல நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு செக்கு மாடு அங்க சுத்திக்கிட்டு இருந்தது. அது கழுத்துல மணியும் கட்டி விட்டுருந்தாங்க. ஆனா அந்த மாடை மேய்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இவன் போயிட்டு மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு தாத்தா படுத்திருந்தார். அந்த தாத்தாவை பார்த்து மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்க, நீங்க வீட்டுக்குள்ள படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, இல்லப்பா நான் மாடு கழுத்துல மணி கட்டி இருக்கேன். மாடு சுத்த சுத்த மணி சவுண்ட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை மாடு நின்னுச்சு அப்படின்னா மணி சவுண்டும் நிற்கும். உடனே நான் போய் என்னன்னு பாத்துருவேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அந்த படிச்சவன் சொல்றான், இல்ல மாடு சுத்தாம ஒரே இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தாலும் மணி சவுண்டு கேட்கும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, அதுக்கு தான்ப்பா என் மாட்டை நான் பள்ளிக்கூடத்து பக்கமே அனுப்பல அப்படின்னு. சோ இன்னைக்கு படிச்சவன் அப்படிங்கிறப்ப எப்படி ஏமாத்தலாம்